என் பெயர் வசந்தா. எனக்கு 25 வயது ஆகிறது. நான் மிகவும் அழகாக இருப்பேன். என் கணவனின் பெயர் சூர்யா. எனக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிறது. எங்கள் வீட்டில் நானும் எனது கணவன் மட்டும்தான். எங்களுக்கு 4 வருடங்கள் ஆகியும் இன்னும் குழந்தை ஏதும் பிறக்கவில்லை. என் கணவனும் ஒரு தனியார் கம்பெனியில் ஊழியராக வேலை பார்க்கிறார். நான் சிறுவயதிலிருந்தே கஷ்டம் தெரியாமல் மிக ஆடம்பரமாக இருந்த பெண். எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் நான் அதையெல்லாம் கண்டுகொள்வது இல்லை. எனக்கு தேவையானது கிடைத்தே ஆக வேண்டும் என அதை அடம்பிடித்து வாங்கிவிடுவேன். ஆனால் எனக்கு திருமணம் ஆன நாளிலிருந்து என் கணவனிடம் ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் கூட பலமுறை கேட்க வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் சில பொருட்களை மட்டும் வாங்கி கொடுப்பாரே தவிர நிறைய விலையுள்ள பொருட்களை வாங்கி தர மாட்டார். இப்படி இருக்க ஒரு நாள் வசந்தாவும் சூர்யாவும் தன் அறையில் உறங்கிக் கொண்டு இருந்தனர். அப்பொழுது வசந்தாவிற்கு தன் கணவன் தனக்கு ஒரு டயமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுப்பது போல கனவு வந்தது. அவளும் தன் தூக்கத்திலேயே ஏதோ உளறிக் கொண்டிருந்தாள். திடீரென அவளுடைய கணவன் சூர்யா அவளை எழுப்பி என்ன ஆச்சு என்று கேட்க, நீங்க எனக்கு ஒரு டயமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பகல் கனவு கண்டா கண்டிப்பா பலிக்கும்னு. இந்த கனவும் எனக்கு பலிக்கும்ல என்று சூர்யாவிடம் கேட்க, உடனே சூர்யா, நீ இருக்கிறியே, கனவுல கூட எனக்கு செலவு வைக்கணும் தான் நினைக்கிற என்று கூறிவிட்டு, என்னோட சம்பளம் மாசம் எவ்வளவு என்று உனக்கே தெரியும். அதை விட்டுட்டு இப்படி பகல் கனவெல்லாம் காணாத. சீக்கிரமா எழுந்து நான் ஆபீஸ் போறதுக்கு எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணு என்று கூறிவிட்டு அவரும் தனது வேலைக்கு கிளம்புவதற்காக சென்று விட்டார். இப்படி இருக்க சூர்யா ஆபீஸும் கிளம்பிவிட்டார். அவரை வழி அனுப்புவதற்காக வசந்தா வெளியே வந்து நிற்க, சூர்யா தனது பைக்கை எடுத்து ஸ்டார்ட் செய்தார். ஆனால் அது ஸ்டார்ட் ஆகவில்லை. உடனே வசந்தா சூர்யாவிடம் கோபப்பட்டு, இந்த வண்டியை ஏன் வச்சிருக்கீங்க, இதை கொடுத்துட்டு புதுசா ஒரு வண்டி வாங்கிக்க வேண்டியது தானே என்று கூறினாள். உடனே சூர்யா, இந்த வண்டியை சரி பண்றதுக்கு கூட காசு இல்லை, இதுல புது வண்டி எப்படி வாங்குவது என்று கூற தனது முகத்தை சற்று சலிப்புடன் வைத்திருந்தாள். உடனே சூர்யா கோபத்துடன், இல்லைனா நீ ஒன்று பண்ணு, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு புது பைக் வாங்கி தர சொல்லு என்று கூற, உடனே வசந்தா, அவர்கிட்ட காசு இருந்திருந்தால் என்னை ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, அவர்கிட்ட வசதி இருந்திருந்தால் என்ன ஒரு நல்ல பணக்காரனுக்கு கட்டி வைத்திருப்பார், அங்கே கார் இருக்கும், நான் அந்த கார்ல சந்தோஷமா வெளியில போயிட்டு வருவேன் என்று கனவு கோட்டையை அவரிடம் சொல்லி கட்டி கொண்டிருந்தாள். உடனே சூர்யா, கனவு காண்றதுல எந்த தப்பும் இல்லை, ஆனா நீ இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காத, உண்மையான வாழ்க்கையில வாழ கத்துக்கோ என்று கூறினார். உடனே வசந்தா, பேசினது போதும், உங்க தத்துவத்தை நிறுத்திவிட்டு இப்போ வேலைக்கு கிளம்புங்க என்று சூர்யாவை வேலைக்கு அனுப்பி வைத்தாள். இப்படி இருக்க தனது கணவனை வேலைக்கு அனுப்பிய பிறகு வீட்டின் உள்ளே செல்வதற்காக சென்ற அவள் பக்கத்து வீட்டில் ஒரு கார் வருவதை பார்த்து காரில் வருவது யார் என்று பார்ப்பதற்காக நின்றுவிட்டாள். அந்த காரிலிருந்து ஒரு பெண்ணும் இறங்கினாள். அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் வசந்தா எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என நினைத்தாலோ அதுபோலவே விதவிதமான துணி மற்றும் விதவிதமான நகைகளை போட்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் வசந்தாவிற்கு மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது. உடனே வசந்தா அந்த பெண்ணிடம் சென்று பேச வேண்டும் என அவள் வீட்டிற்கு சென்று அவள் வீட்டின் உள்ளே செல்வதற்கு முன் அவளை அழைத்தாள். அவளும் என்னவென்று கேட்க இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டன. வசந்தா தன்னுடைய பெயரை சொல்லிவிட்டு, நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் என்று கூற, அவளும் என்னோட பேரு ரம்யா, நான் நேற்று தான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தேன் என்று எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன் என கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள். ரம்யாவை பார்த்துவிட்டு தனது வீட்டிற்கு வந்த வசந்தா தன் வீட்டை பார்த்து கோபம் அடைந்தாள். அவள் தன் மனதில், நாள் முழுக்க இந்த வீட்டில் வேலை பார்க்குறோம்,
இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இந்த வீட்டில் ஒரு வேலைக்காதிரி மாதிரி தான் நான் இருக்கேன் என சலிப்புடன் வீட்டில் உள்ள வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். வசந்தா இப்படி புலம்பிக் கொண்டிருக்க சூர்யா அவளுக்கு கால் செய்து, நான் நம்ம கபோர்டில் 3000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன். என்னுடன் வேலை பார்ப்பவர் ஒருவர் நம் வீட்டிற்கு வருவார். அவரிடம் அந்த பணத்தை நீ கொடுத்திடு என்று கூற வசந்தாவும் சரி என்று காலை பேசிவிட்டு வைத்துவிட்டாள். பிறகு தனது செல்போனில் நிறைய சேலை மாடல்களை பார்த்த அவளுக்கு ஒரு சேலையின் மேல் அதிக ஆசை ஏற்பட்டது. அதை வாங்கியே தீர வேண்டும் என முடிவு செய்த அவள் தன் கணவன் வேறு ஒருவருக்கு கொடுக்க வைத்திருந்த பணத்தை எடுத்து அந்த சேலையையும் வாங்கிவிட்டாள். வேலை முடித்துவிட்டு கலப்பாய் வீட்டிற்கு வந்த சூர்யா சற்று நாற்காலியில் அமர்ந்திருக்க வசந்தா ஒரு புதிய புடவையை கட்டிக்கொண்டு அலங்கரித்து வெளியே வந்தாள். தன் கணவனிடம் நான் இந்த சேலையில அழகா இருக்கேனா என கேட்க அவரும் உனக்கு என்ன குறைச்சல், நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூறிவிட்டு, இந்த புடவையை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே, இது எப்போ எடுத்தது என்று கேட்க, இன்னைக்கு மதியம்தான் வாங்கினேன், விலை 3000 ரூபாய் என்று கூறியவுடன் திடீரென அதிர்ச்சியடைந்த சூர்யா பணம் எங்கே இருந்து வந்தது என கேட்க, நீங்க பணம் வாங்க வருவாருன்னு சொன்ன நபர் பணம் வாங்க வரவே இல்லை. நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்க இந்த புடவையை பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. அதனால தான் வாங்கிட்டேன் என்று சாதாரணமாக சூர்யாவிடம் கூறினாள். உடனே கோபப்பட்ட சூர்யா, உன்னை யாரு அந்த பணத்தை எடுக்க சொன்னது? அது வேற ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய பணம். அதை யாரு உன்னை எடுக்க சொன்னது என கோபத்துடன் பேசிக்கொண்டிருக்க உடனே வசந்தா, ஏன் இப்ப கோபப்படுறீங்க? அடுத்த மாதம் உங்களுக்கு சம்பளம் வரும் இல்ல, அதுல அவருக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என கூற உடனே கோபத்துடன் சூர்யா, நீ ஏன் இப்படி பண்றன்னு எனக்கு புரியல. நம்ம நாளைக்கு எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னோட ஆசைகள் அடங்கவே அடங்காதா? உன்னையெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல என்று கூறிவிட்டு தான் அறைக்கு சென்று விட்டார். இப்படி இருக்க மறுநாள் காலையில் தன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த வசந்தா ரம்யா வெளியே வருவதை பார்த்தாள். வசந்தா உடனே ரம்யாவிடம் சென்று அவளிடம் நலம் விசாரிக்க இருவரும் ஒன்றாய் நின்று பேசிக்கொண்டிருந்தனர். பிறகு, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தர்றேன் என அவளை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். வசந்தாவின் வீடு மிகச் சிறியதாக இருந்ததால், என் கணவன் வேலை உயர்வுக்காக காத்திருக்கிறார். அது வந்துவிட்டால் நாங்கள் உங்களை போலவே பெரிய வீட்டிற்கு சென்று விடுவோம் என அவளிடம் ஆடம்பரமாக கூறிக்கொண்டிருந்தாள். பிறகு, உங்களோட கணவன் என்ன வேலை பார்க்குறாங்க? கண்டிப்பா அவரு பெரிய வேலை தான் பார்க்கணும் என கூற உடனே ரம்யா, அவரு இறந்துட்டாரு. எங்க வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் ஒரு சின்ன தொழில் பண்றேன். அந்த தொழில்ல கொஞ்சம் பணம் வருது. அதுல தான் என்ன நான் பார்த்துக்கிறேன் என்று ரம்யா கூற உடனே வசந்தா, அப்படின்னா இந்த கார் நீங்க போட்டு இருக்க துணிகள் எல்லாம் உங்க தொழில் மூலமா வாங்கினதா என்று கேட்க ரம்யாவும் ஆமாம் என்றாள். அவள் ஆமாம் என்று கூறியவுடன் வசந்தா அதிர்ச்சியானாள். பிறகு ரம்யாவிடம், நீங்க என்ன தொழில் பண்றீங்க என்று கேட்க, நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட அந்த பார்லர்ல நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் என்று கூற, ஆனால் நான் அந்த அளவு எதுவும் படிக்கவில்லையே என வசந்தாவும் கூற, உடனே நான் பண்ற தொழிலுக்கெல்லாம் படிப்பு தேவையில்லை. பணம் யாரு முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த தொழிலுக்கு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொழில்ல நிறைய பணம் கிடைக்கும். அதை எண்ணுவதற்கு கூட நமக்கு நேரம் கிடைக்காது என்று கூறியவுடன் வசந்தா வாயடைத்து போனாள். அப்படின்னா நானும் உங்களோட தொழில்ல வந்து சேர்ந்துக்கிறேன் என்று ஆர்வத்துடன் வசந்தா கூற உடனே ரம்யா, நீங்க முதல்ல என்னோட தொழிலை வந்து பாருங்க, அப்புறம் முடிவு பண்ணி சொல்லுங்க என்று கூற வசந்தாவும் சரி என்று சம்மதித்தாள். அது மட்டும் இல்லாமல் வசந்தா மிகவும் அழகாக இருந்ததால் ரம்யாவிற்கு அவளை வைத்து தொழில் செய்தால் நிறைய பணம் கிடைக்கும் என அவள் மனதில் தோன்றியது. இப்படி இருக்க வசந்தாவை தனது பியூட்டி பார்லருக்கு அழைத்து செல்கிறேன் என
ஒரு மசாஜ் சென்டருக்கு அழைத்து சென்றாள். அங்கு இருக்கும் ஒரு ஆணிடம் ரம்யா வசந்தாவை அறிமுகப்படுத்தினாள். அது மட்டுமல்லாமல் அங்கு நிறைய ஆண்கள் வருவதும் போவதுமாக இருந்ததால் அதை பார்த்த வசந்தா இது தவறான இடமாக இருக்குமோ என யோசிக்க ஆரம்பித்தாள். வசந்தாவை ரம்யா ஒரு தனி அறைக்குள் அழைத்து சென்றாள். அங்கு மசாஜ் செய்வதற்கான நிறைய பொருட்கள் இருந்ததை பார்த்து அவள் அதிர்ச்சியும் அடைந்தாள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவளிடம் ரம்யா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன தொழில் பண்றேன்னு உனக்கே தெரிந்திருக்கும். இது ஒரு மசாஜ் பார்லர். அது மட்டும் இல்லாம இங்கு தவறான தொழிலும் நடத்தி வருகிறோம். அதன் மூலம் நிறைய சம்பாதிக்கவும் செய்கிறோம். நீயும் ரொம்ப அழகாயிருக்க. நீ இந்த தொழிலுக்கு வந்தா ஒரு நாளைக்கு பல ஆயிரங்கள் சம்பாதிக்கலாம். அதுல உனக்கு பாதி தரேன் என்று கூறியவுடன் இவ்வளவு பணம் கிடைக்கிறதா என அவள் ஆச்சரியமடைந்தாள். பிறகு ரம்யாவிடம் இதை பற்றி எதுவுமே கூறாமல் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டாள். இப்படி இருக்க இரவு சூர்யாவும் வசந்தாவும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது சூர்யா, அடுத்த மாதம் என் அக்கா பையனோட திருமணம் இருக்கு, அதுக்கு நம்ம 2 பேரும் போகணும் என்று கூற உடனே வசந்தா, ஆமாம், நம்ம அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும். எனக்கு ஒரு 15,000 பணம் கொடுங்க. அதுல நான் எனக்கு தேவையானதை வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் என்று கூற இதை கேட்ட சூர்யா, நீ அவ்வளோ பணத்துக்கு என்ன வாங்க போற? அதான் உன்கிட்ட நிறைய சேலைகள் இருக்கே, அதுல ஏதாவது ஒன்று எடுத்து கட்டிக்கோ என்று கூற கோபப்பட்ட வசந்தா, அதுல இருக்கிற எல்லா புடவையும் நான் ஏற்கனவே கட்டிட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு கூட நீங்க எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஒரு மனைவிக்கு நீங்க செலவு பண்ண முடியலனா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க என சூர்யாவை வசந்தா திட்ட உடனே கோபப்பட்ட சூர்யா, நான் ஒன்றும் பணம் சம்பாதிச்சு கொடுக்கிற மிஷின் இல்லை. எனக்கும் ஆபீஸ்ல சம்பளம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செலவு பண்ண முடியும். உனக்கு விருப்பம் இருந்தா அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி வாழு. அப்படி இல்லை என்றால் நீயும் ஒரு வேலைக்கு போ. என்னால இதுக்கு மேல உன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாது என கூறிவிட்டு சென்று விட்டார். இதை கேட்டு இரவு தூக்கம் வராமல் யோசித்துக் கொண்டிருந்த வசந்தா ரம்யா கூறியதை நினைத்து பார்த்தாள். வெகு நேரம் யோசித்த வசந்தா ரம்யாவிற்கு கால் செய்து, நான் உங்களிடம் வேலைக்கு வருகிறேன் எனவும் கூறினாள். பிறகு தன் கணவனிடம் வசந்தா, நானும் இனிமேல் வேலைக்கு செல்வதாக இருக்கிறேன். அது என்ன வேலை என்றால் சிறு சிறு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கும் வேலை. காலை 9 மணிக்கு சென்றுவிட்டு மதியம் வந்துவிடலாம் என கூற சூர்யாவும் வசந்தா கூறுவது உண்மை என நம்பி, சரி நீ சந்தோஷமா சென்று வா என அனுப்பி வைத்தார். பிறகு ரம்யாவும் வசந்தாவும் அந்த மசாஜ் பார்லருக்கு சென்றார்கள். அங்கு சென்றதும் ரம்யாவிடம் வசந்தா, நான் இங்க வேலை பார்க்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கு வர்றேன். இந்த விஷயம் மட்டும் என் கணவனுக்கு தெரிஞ்சா நான் அவ்வளவுதான் என்று கூற உடனே ரம்யா, இந்த விஷயம் கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. உன்னை பாதுகாப்பா பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு என்று கூறினாள். பிறகு வசந்தா அவர்கள் கொடுத்த உடையை அணிந்து கொண்டு ஒரு அறையின் உள்ளே சென்றாள். அங்கு ஒரு ஆண் தனக்கு மசாஜ் செய்ய வேண்டும் என அமர்ந்திருந்தான். அந்த ஆண் யார் என்றால் சூர்யாவுடன் வேலை பார்க்கும் பிரகாஷ் என்பவன். ஆனால் வசந்தாவும் பிரகாஷும் இதுவரை பார்த்து கொண்டதே கிடையாது. இப்படி வசந்தா வேலையை பார்க்கவும் தொடங்கினாள். இப்படி இருக்க மசாஜிற்கு சென்று வந்த பிரகாஷ் சூர்யா அழைப்பு வந்ததால் ஏதோ வேலை இருக்கிறது என நேரடியாக சூர்யாவின் வீட்டிற்கு சென்றான். அப்பொழுதுதான் அவன் முதலாக சூர்யாவின் வீட்டிற்கு சென்றான். இருவரும் பேசிக்கொண்டிருக்க, அண்ணி எங்கே இருக்காங்க, அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வை என கூற உடனே சூர்யா, அவங்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு, சின்ன பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குற வேலை, அங்கே போயிருக்காங்க. இனிமேல் அவள் மாலை நேரத்தில் தான் வீட்டிற்கு வருவாள் என கூற பிறகு பிரகாஷ் சூர்யாவிடம் தான் சென்ற மசாஜை பற்றி கூறிக்கொண்டிருந்தான். நீ ஒரு வாட்டி அங்கே போனால் உன் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீ வேணும்னா ஒரு நாள் போயிட்டு வா.
நான் உனக்கு அட்ரஸ் தருகிறேன் என அட்ரஸையும் அவனிடம் கொடுத்தான். இப்படி இருக்க மாலை நேரம் ஆன பின்பு வசந்தா தன் வீட்டிற்கு வந்துவிட்டாள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் காலை நேரத்தில் சூர்யா ஆபீஸுக்கு கிளம்பும் முன்பாகவே பிரகாஷின் பைக் பிரச்சனை ஆனதால் சூர்யாவுடன் செல்லலாம் என அவன் வீட்டிற்கு பிரகாஷ் வந்தான். அப்பொழுது தன் மனைவி வசந்தாவை சூர்யா அழைக்க வசந்தாவும் அங்கு வந்தாள். பிறகு வசந்தாவிடம், இது என்னோட வேலை பார்க்கிற பையன் பிரகாஷ் என அறிமுகப்படுத்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அதிர்ச்சியானார்கள். பிறகு நான் என்னோட பையை எடுத்துட்டு வருகிறேன் என சூர்யா சொல்லிவிட்டு தன் அறைக்கு செல்ல பிரகாஷ் வசந்தாவிடம், அங்க வேலை பார்த்தது நீங்க தானே, தெரிஞ்சிருந்தா நிறைய பணம் கொடுக்காமல் நான் இங்கேயே வந்து இருப்பேன். சரி, பரவாயில்லை, நான் மதியம் வீட்டுக்கு வருகிறேன், நம்ம நிறைய பேசலாம் என அவளிடம் பேசிக்கொண்டிருக்க சூர்யாவும் அங்கே வந்தான். பிறகு சூர்யாவும் பிரகாஷும் வேலைக்கு சென்று விட்டனர். பிரகாஷிற்கு தன்னை பற்றி தெரிந்து போனவுடன் இவனை இப்படியே விட்டால் தன் கணவனிடம் சொல்லிவிடுவான் என என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்த வசந்தா நடந்த உண்மையை அனைத்தையும் ரம்யாவிற்கு கால் செய்து கூறினாள். பிறகு சொன்னதை போலவே மதிய நேரத்தில் சூர்யாவிற்கு தெரியாமல் வசந்தாவை பார்க்க பிரகாஷ் அங்கு வந்தான். நீங்க பண்றது உங்க கணவனுக்கு தெரியாது போல, அவனுக்கு தெரியாம நீங்க நிறைய வேலையெல்லாம் பார்க்குறீங்க, அவனுக்கு தெரிந்தால் உங்களை என்ன பண்ணுவான் என அவளை மிரட்டி தன்னுடன் தனிமையில் இருக்குமாறு கூறினான். வசந்தா ரம்யாவிடம் நடந்ததை பற்றி கூறியவுடன் ரம்யாவும் மற்றொரு ஆணுடன் அந்த வீட்டிற்கு வந்துவிட்டனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே பிரகாஷ் அங்கே வர அவனை 3 பேரும் சேர்ந்து கொல்வதற்கு முடிவு செய்தனர். பிறகு இதை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்ன தயவு செய்து விட்டுடுங்க என பிரகாஷ் எவ்வளவோ கெஞ்சியும், இதை நீ வசந்தாவை மிரட்டுறதுக்கு முன்னால யோசிச்சு இருக்கணும் என அவனை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டார்கள். பிறகு அவனுடைய உடலை எடுத்து யாருக்கும் தெரியாத இடத்திலும் போட்டுவிட்டனர். இப்படியே 2-3 நாட்கள் தேடியும் அவனை எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. தன் நண்பனை காணவில்லையே என சூர்யாவும் எங்கெங்கோ தேட வசந்தா அவனிடம், எங்கேயாச்சும் போயிருப்பான், கண்டிப்பா வந்துடுவான், நீங்க அதுக்காக ஏன் உங்க உடம்ப போட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வந்து ஒழுங்கா சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு வேலைக்கும் சென்று விட்டாள். இப்படியே நாட்கள் செல்ல சூர்யாவிற்கு மிகவும் உடல் சோர்வாக இருந்ததால் அவன் வரும் வழியில் பிரகாஷ் சொன்ன அந்த மசாஜ் பார்லரை பார்த்தான். பிறகு அங்கு மசாஜ் செய்வதற்காக சென்றான். ஆனால் சூர்யா தவறான எண்ணத்துடன் வரவில்லை. அவன் தன் உடல் சோர்வை போக்குவதற்காக மட்டுமே வந்திருந்தான். பிறகு அங்கு உள்ள ஒரு ஆண் நபர் சூர்யாவை ஒரு அறைக்கு அழைத்து சென்று அவரை பின்பக்கமாக படுக்கச் சொல்லிவிட்டு சென்று விட்டார். பிறகு அந்த அறைக்கு சூர்யாவின் மனைவியான வசந்தா சென்றாள். ஆனால் அதை சூர்யா கவனிக்காமல் படுத்திருந்தான். சூர்யாதான் இங்கு படுத்திருப்பது என வசந்தாவிற்கும் தெரியாது. வசந்தாவும் வேறு ஒருவரை போல எப்பொழுதும் தான் செய்யும் வேலையை செய்ய ஆரம்பித்தாள். சூர்யாவின் முதுகில் எண்ணெயை ஊற்றி சாதாரணமாக தேய்த்த வசந்தா சிறிது நேரம் போக போக சற்று மாற்றத்துடன் அவனுடைய முதுகை தேய்க்க ஆரம்பித்தாள். பிறகு படுத்தபடியே யோசித்த சூர்யா, நம்மிடம் பிரகாஷ் சாதாரண மசாஜ் என்றுதானே சொன்னான், ஆனால் இப்படி என்று நமக்கு தெரிந்திருந்தால் இங்கு வராமலேயே இருந்திருக்கலாமே என சற்று மாற்றத்துடன் நடந்து கொண்ட அந்த பெண்ணிடம் அப்படியெல்லாம் பண்ணாதே என கூறிக்கொண்டு திரும்பி அவள் முகத்தை பார்க்க உடனே அவனுக்கு பேரதிர்ச்சி ஆனது. ஏனென்றால் அங்கு நின்றிருந்தது சூர்யாவின் மனைவி வசந்தா. எனக்கு டியூஷன் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆனா இப்படி ஒரு அசிங்கமான வேலையை பார்க்கிறாளே என அவனுக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. உடனே வசந்தாவிடம் சென்ற சூர்யா, இதுதான் நீ பாடம் எடுக்கிற டியூஷனா? இப்படி பண்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்லை? உன்னோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை செய்கிறாயா என கேவலப்படுத்தி அங்கு கத்தி கூச்சலிட ஆரம்பித்தான். உடனே அங்கு ரம்யாவும் ஒரு ஆணும் வந்தனர். ரம்யா வசந்தாவிடம், இவர் ஏன் இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் அந்த பிரகாஷுக்கு தெரிஞ்சவரா என கேட்க,
உடனே சந்தேகப்பட்ட சூர்யா, அப்போ பிரகாஷ நீங்க என்ன பண்ணீங்க, அவன் எங்க இருக்கான் என வசந்தாவிடம் சூர்யா கேட்க, உடனே வசந்தா, நான் இந்த தொழில் பண்றது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால அவன் என்னை மிரட்டி அடையணும்னு நினைச்சான், அதனால தான் நாங்க அவனை கொன்னுட்டோம் என்று அவனுக்கு அதிர்ச்சி அளிக்கும்படி கூறினாள். உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன், இப்பவே போலீஸுக்கு கால் பண்றேன் என போலீஸுக்கு கால் செய்ய அந்த போனை ரம்யா தட்டிவிட்டாள். ஆனாலும் போலீஸுக்கு கால் போய்விட்டது. அங்கு அவர்கள் பேசுவது அனைத்தையும் போலீஸ் கேட்டுக்கொண்டிருந்தனர். பிறகு சூர்யாவை அவர்கள் சேர்ந்து கொல்ல முயற்சித்தனர். ஆனால் வசந்தா, என் கணவனை தயவு செய்து விட்டுருங்க, அவர் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டார் என ரம்யாவிடம் கெஞ்ச, அவன் வெளியில போய் யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லிட்டானா நமக்குத்தான் பிரச்சனை, நம்ம ஜெயிலுக்குத்தான் போக வேண்டியது இருக்கும் என வசந்தாவிடம் கூறினாள். பிறகு சிறிது நேரத்தில் அந்த போன் இருக்கும் இடத்தை தேடி பார்த்து போலீஸும் வந்துவிட்டனர். அங்கு வந்த போலீசாரிடம் சூர்யா நடந்த உண்மை அனைத்தையும் கூறினார். பிறகு தன் மனைவி வசந்தா மற்றும் அவளின் ஆசையை தூண்டி இந்த தொழிலுக்கு அழைத்து வந்த ரம்யா மற்றும் அங்கு உள்ள பல பெண்களை போலீசும் கைது செய்தனர். இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதை விட்டுவிட்டு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என கனவு கண்ட வசந்தா அந்த கனவினால் தவறான பாதையில் சென்று இப்பொழுது ஒரு கொலையாளி மற்றும் தவறான பெயரையும் பெற்றுக்கொண்டாள். சூர்யா எவ்வளவோ சொல்லியும் ஆடம்பரமாகத்தான் வாழ வேண்டும் என நினைத்த அவளுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.